கூடாது. சூப்பர். படிச்சு முடிச்சால வேலைக்கு போகணும் ஒரே டார்ச்சர். படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் வாழ்றது அந்த காலம். படிக்காம ஏமாத்தி வாழ்றது எந்த காலம்? வெளில ஒரு போர்டு எழுதி போடணும். உடல் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தரப்படும். உடல் நோய் குணமாகவில்லை என்றால் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். ஓகே டாக்டர், அப்படியே காலையில இருந்து எந்த பயனும் கிடைக்கல. நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தரப்படும். குணமாகவிட்டால் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். சூப்பர் ஆஃபர். டாக்டர் டாக்டர், யாரு வந்து உட்காருங்க. டாக்டர், எனக்கு நாக்கில் எந்த சுமை தெரிய மாட்டேங்குது டாக்டர். எதை சாப்பிட்டாலும் எந்த சுமை தெரியல டாக்டர். நாக்கில் சுவர் தெரியலையா? என்ன பண்ணலாம்? நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து தம்பிக்கு 2 நாக்கு தொட்டு ஊற்றுங்க. வாயில பாதாள சாக்கடே இருக்கே. டாக்டர், இது மருந்து இல்லை, பெட்ரோல். இப்போ நாக்கில் சோதிச்சா எடுங்க 500 ரூபா ஃபீஸை. ஏமாந்துட்டேனே. சார், நம்ம ஏமாத்தலாம்னு பார்த்தா அவங்க ஏமாத்திட்டாங்களே. நாளைக்கு போனால் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, 2 நாள் கழிச்சு போவோம். 2 days later. டாக்டர் டாக்டர், யாரு வந்து உட்காருங்க. டாக்டர், எனக்கு மருந்து அதிகமாகிடுது டாக்டர். எது நினைச்சாலும் மருந்து போயிடுது டாக்டர். நர்ஸ், அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்கு தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுங்க. டாக்டர், மருந்துல பெட்ரோல். இப்போ ஞாபகம் மாதிரி வந்துச்சா? எடுங்க 500 ரூபா ஃபீஸை. ஏமாந்துட்டேனே. டாக்டர் டாக்டர், என்னப்பா வந்து உட்காரு. டாக்டர், எனக்கு கண்ணு தெரியல டாக்டர். கண்ணு தெரியலையா? சாரிப்பா, என்கிட்ட கண்ணு தெரியாததுக்கெல்லாம் மருந்து இல்லையே. சரி, நான் தோத்துட்டேன். இந்த 2000 ரூபா. டாக்டர், இது 500 ரூபா இல்லை டாக்டர். 2000 ரூபா டாக்டர். இது 2000 ரூபா இல்லை, 500 ரூபா. இப்போ கண்ணு தெரியலிட்டா? எடு 500 ரூபா ஃபீஸை. இது நான் கொடுத்தது ஃபீஸ். எடு 500 ரூபா. ஏமாந்துட்டேனே. இந்தாங்க. சோம்பேறியின் ஏமாற்று குணமும் ஏமாற்றத்தில் தான் முடியும்.